பாவியாய் இருந்து நீங்கள் பரிசுத்தமாகவில்லை, நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தே பரிசுத்தமாகிறீர்கள். கை தட்டுங்க, அவ்வளவுதான். என் அன்புக்குரியவர்களே, நான் நீதிமான் ஆகாமல் ஒன்றை விட முடியாது. நான் நீதிமான் ஆனாதான் விட முடியும். அதுக்கு தான் சொல்றேன், நீ நீதிமான். அல்லேலூயா. வாசிங்க. நீ நீதிமான் ஆக வேண்டும். எத்தனை பேர் நீதிமானான்னு விரும்புறீங்க? நீதிமானானா விட்டுருவீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? விட்டா நீதிமானா, நீதிமானானா விடுறதா? நீதிமான் ஆன பிறகு தான் விடணும். அல்லேலூயா. ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்லா கவனிங்க. தம்ம போட்டுட்டா நீதிமானா, இல்ல நீதிமான் ஆன பிறகு தம்ம போடுவாரா? அது ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். நீ நீதிமான், நீதிமான், நீதிமான். விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசத்தை காத்துக்கிட்டீங்கன்னா உன் செயல்கள் எல்லாம் மாறிடும். கலாத்தியர் 2:16 என்ன சொல்லுது? நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இங்க பாருங்க, உன்னை செய்யறனால நீங்க நீதிமானாக முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திலே நிலைத்திராதவன் எவனும் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா? உன்னை செய்யாம நீங்க 2 நாள் நீங்க பொய் சொல்லாம இருந்தா நீதிமான் கிடையாது. நீங்க பொய் சொல்லாம இருக்கிறதுல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நிலைச்சே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இதாகிறீங்க. ஆனா இங்கே அப்படி சொல்லப்படவில்லை. இங்கே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகுதான் ஒன்றை விடுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானாகணும் எப்படி ஆகணும்? எப்படி நீதிமானாக சொல்லுங்க? நாம் எல்லோரும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப நீங்க நீதிமானா எதனால? விசுவாசத்தால். என்ன விசுவாசம்? என் பாவங்களுக்கு கரையத்தை இயேசு கொடுத்து முடிச்சாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் பலியினால் என் எல்லா பாவங்களுக்கும் கரையம் செலுத்தப்பட்டபடியினால் நான் நீதிமானாகி விட்டேன் என்கிற விசுவாசம். அதனால் நீதிமான் ஆன பிறகு நான் எல்லாவற்றையும் விட ஆரம்பிக்கிறேன். செயல்களை அப்பொழுது விட வேண்டாமா? செயல்களை மாற்ற வேண்டாமா? நீதிமான் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் போதுமா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் செயல்களை மாற்ற வேண்டும். பாவி என்கிற நிலையிலிருந்து நீங்க செயல்களை மாற்றுவதை விட்டுவிட்டு நான் நீதிமான் என்கிற நிலையில் இருந்து நீங்கள் செயல்களை மாற்றிக்கொண்டே இருங்கள். பாவியாயிருந்து நீங்கள் பரிசுத்தமாகவில்லை, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தே பரிசுத்தமாகிறீர்கள். கை தட்டுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சால் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சொல்ல முடியல. நான் பரிசுத்தவான் தான். இப்ப நான் என்ன ஆயிட்டு இருக்கேன்? பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகிறேன். அவ்வளவுதான். பாவியா இருந்து பரிசுத்தமாகல. நான் இதை மாத்திரக்கு முன்னாடி பரிசுத்தவான். நான் பரிசுத்தவானா இருக்கனால மாத்திரேன், இன்னும் பரிசுத்தவானாகிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. பரிசுத்தவான் என்கிற நிலைமையிலே இருந்து உங்கள் செயல்களை மாற்றுங்கள். பாவி என்கிற நிலைமையிலிருந்து அல்ல. நீதி என்பது உங்களுக்கு இலவசமாய் தேவன் கொடுத்துட்டாரு. நியாயப்பிரமாணத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நீதிமான். நீதி என்ன தெரியுமா? கட்டடம். நீதினா என்ன? அதான் பைபிள் சொல்றாரு, நான் விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன். இன்னொரு வசனம் கூட எசேக்கியேல்ல இருக்கு, 36:36. நான் அவர்களுடைய வாழ்க்கைய நீதியை எடுத்து கட்டுறேன்றாரு. அப்ப நீதினா என்ன? ஒரு நாள்ல வர்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறது. இங்க பாருங்க, பாதி கட்டடம் கட்டிட்டு நீங்க வீடு கட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? வீட ஃபுல்லா கட்டிட்டு சொல்லுங்க, பெயிண்ட் அடிச்சிட்டு, நல்லா கவனிங்க, கார்பெட்டை போட்டு எல்லாம் போட்ட பிறகுதான் ஆலய பிரதிஷ்டை ஆராதனை. வீடு கட்டிட்டேன்னு சொல்லணும். அப்படித்தான் சாகுற வரைக்கும் நீங்க எதுவுமே தப்பு செய்யாம இருந்தா பிரமாணத்தின்படி, அப்பதான் சாகுறப்ப நீங்க பிரதிஷ்டையே செய்ய முடியும். சாகுற வரைக்கும் ஒன்றும் செய்யலடா நீதிமான்றான். அது வரைக்கும் அவர் கட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நமக்கோ நம்ம கெட்டல. நீதி என்பது கட்டடம். நீதி என்பது கட்டடம். நம்மவோ அதை கெட்டல. ஏற்கனவே கட்டினதை நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருத்தன் மண்ணில் கட்டினா, ஒருத்தன் கல்லுல கட்டினா. அப்ப கட்டடம் என்னது? நீதி. மண்ணில் கட்டின கட்டடம் விழுந்துருச்சு. அப்ப கட்டடம் தான் நீதினா, நீங்க சொந்தமா கட்டினா கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். வீட்டை முடிக்கும் போது நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நீதிமான்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கோ இயேசு சொன்னார், நீங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. வீடு எது? நீதி. நான் கட்டாத வீடு. இந்த சாவியை மட்டும் கொடுத்த, நான் கட்டிட்டேன், நீ குடியிருந்து. எல்லா கையை தட்டி சொல்லுங்க. நாங்களாம் வீடு கட்டால் இல்ல, நாங்களாம் கட்டாத வீட்டுல குடியிருக்கிறோம்.
வீடு என்பது நீதி. ஆனால் நாங்கள் கட்டாத ஒரு நீதியிலே, நாங்கள் இயேசுவின் இலவச நீதியிலே நாங்கள் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கட்டின வீடை கொடுத்துருக்காரு கர்த்தர். அப்படியே போங்க, என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? பிசாசு சொல்றான் நீங்க பாவின்னு, நீங்க சொல்றீங்க நீதிமான். அல்லேலூயா. அப்ப அவர் செலுத்தின கரையத்துக்கு என்ன அர்த்தம்? இல்ல பாவம். இதுக்கு தான் செலுத்தினார் அவர், இதுக்கு தான் அவர் செலுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இந்த போராட்டத்தில் ஜெயிச்சுட்டு ஒன்னே ஒன்று காத்துக்கணும். என்ன காத்துக்கணும்? சாகிற வரைக்கும் எதை காத்துக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிறேன். இந்த விசுவாசத்தை காத்துக்காங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நான் நீதிமான் சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். நீதிமான் செய்கிற ஜெபம் அதிக வல்லமை உள்ளதா இருக்கும். யார் நீதிமான்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமானா இருக்கிறோம். அப்ப எவன் தன்னை நீதிமான் விசுவாசிக்கிறானோ இயேசுவின் ரத்தத்துல, அவன் செய்யற ஜெபம் பவர்ஃபுல்லான ஜெபமா இருக்குமா? கைத்தட்டுங்க. இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கும்.